அர்ப்பணத்தின் அடையாளம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவன் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்போஸ்தலர் 16:14-15. முக்கியமானது அல்லது முக்கியமானவர் என நம்பும் ஒன்றிற்கு அல்லது ஒருவருக்கு தனது நேரத்தை, ஆற்றலை, செல்வத்தை கொடுத்தலே அர்ப்பணிப்பு ஆகும். லீதியா என்பவர் பிலிப்பி பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த தியத்தீரா ஊரை சார்ந்த வணிகர். பக்தி மிக்கவர். தான் வாழ்ந்த பகுதியில் ஜெப ஆலயம் இல்லாத போதும் ஓய்வு நாட்களில் பெண்கள் சிலருடன் ஆற்றோரத்தில் கூடி ஜெபித்து வந்தார். யூத சமய சடங்குகளை செய்து வந்த அவரை பவுலார் தனது 2வது திருத்தூதுவ பயணத்தில் சந்தித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கின்றார். கடவுளால் சந்திக்கப்பட்ட லீதியா தன்னுடையவர்களோடு திருமுழுக்கு பெற்றார். இயேசுநாதரை உள்ளத்தில் ஏற்ற லீதியா பவுலாரையும் அவரின் உடன்பணியாளர் லூக்காவையும் தன் வீட்டில் தங்கி இருக்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்று அர்ப்பணித்த லீதியா அதன் அடையாள செயலாக அவர் தம் அடியவர்களை தன் வீட்டில் தங்கச் செய்து பராமரிக்க விரும்பினார். இந்தியாவில் திருப்பணி செய்ய வந்த முதல் பெண் மிஷனரி ஹன்னா. இவரால் நிறுவப்பட்ட பெண்கள் பள்ளிகள் மட்டும் 12. ஆண்டவரின் பணிவிடைக்கென இவரின் இல்லம் திறந்தே இருந்தது. தன் வீட்டில் ஞாயிறு பள்ளியை ஆரம்பித்தார். மிஷனரி சமூகத்திற்கு தன் வீட்டில் வைத்தே வசனத்தை கற்றுக் கொடுத்தார். லீதியாவும் ஹன்னாவும் தங்கள் வீட்டை இறைப்பணிக்கென்று திறந்து கொடுத்தனர். இதுவே அர்ப்பணிப்பின் அடையாளமாகும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.